வலிமை பலியே வலிமை பலியே தோழா வலிமையப்பா, படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியேதான் பெரு வலிமையப்பா. வலியே வலிமை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் வலியே வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் சீலன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர் பாஸ்கர் அவர்களே. தோழர் சீலன் அவர்களே, சமீபத்தில் நடைபெற்ற வணிகர் சங்க மாநாட்டில் அரசியல் வியாபாரி சீமான் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறாரே, அதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தோழர் பாஸ்கரன் அவர்களே, அருமையா கேட்டிருக்கீங்க. வியாபாரிகளை வச்சு வியாபாரம் செய்யறவங்க என்னது, நீங்க அவரு சீமான் கலந்துகிட்டாரு. நம்ம நடிகர் சீமான், அதாவது சினிமா துறையில நடிச்சுவிட்டு அரசியல் 15 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பெண்களை ஏமாத்தி, தொண்டர்களை ஏமாத்தி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்தி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க இந்த கேள்வி கேட்டதில் எனக்கு அந்த உள்ள அப்படியே பொங்குது. ஏன்னா நீங்க கேட்ட கேள்வியில எனது வெற்றி ஒன்று இருக்கு. சொல்றேன், அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இப்போ வியாபாரி சங்கம்னா என்னங்க? வியாபாரிகள் சங்கம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன வியாபாரிகள், இந்த சிறு குறு வியாபாரிகள், இவர்களுடைய பாதுகாப்பு. என்னது? முதல்ல பாதுகாப்பு. ஒரு கோடீஸ்வரம் பாதிக்கப்பட்டான்னா உடனே 10 பேர் வந்து நின்றுவாங்க. ஒரு ஏழை தள்ளு வண்டியில வியாபாரம் பண்ற ஒரு வியாபாரி பாதிக்கப்பட்டான்னா ஒரு பையன் வரமாட்டான். எது? ஒரு பையன் வரமாட்டான். வியாபாரி சங்கன்னு ஒரு பையன் வரமாட்டான். நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஏன் சொல்றேன்னா, சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தலைவர் வெள்ளையர் அவர் இறந்துட்டார். அதனால அந்த தலைவரை பத்தி நாம ஒரு வார்த்தை கூட குறை சொல்ல வேண்டாம். அவர் இறந்துட்டார். ஆனா அந்த தலைவனை பல ஆயிரம் பேரை திரட்டி இந்த மதுரவாயல் தொகுதியில ஒரு வியாபாரி சங்கம், மாநில அளவில் ஒரு வியாபார சங்கம், இந்த மாதிரி இந்த உற்பத்தியாளர்கள் இவங்களுக்கு உண்டான அந்த சலுகையெல்லாம் நாங்கள் பெறக்கு ஒரு வியாபார சங்கம் ஆரம்பிக்கணும்னு கூட்டு வந்தேன். மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தி கூட்டு வந்தேன். அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் தான் இந்த அலுவலகத்தை திறந்து வச்சார். நம்ம அலுவலகம், பக்கத்து அலுவலகத்தெல்லாம் திறந்து வச்சுட்டு புண்ணியவன் வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு ஒரு வாரம் கழித்து போய் நான் என் கோரிக்கையை வச்சேன். அது முடியாதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். சரி, சந்தோஷம். உங்களால் முடியாது, ஆனால் என்னால் முடியும். ஏன்னா அந்த ஏழை எளிய வணிகர்களுக்கு உழைப்பின் உரிமைன்னு ஒன்று வாங்க வேண்டியிருக்கு அரசாங்கத்திலேருந்து. இதை வாங்கி தர்றதுக்கு தான் அவங்க உங்களை கூட்டு வந்தோம், உங்கள் கூட வந்து இணைஞ்சோம். ஆனால் நீங்கள் அது முடியாதுன்னு சொல்கிறதுனால என்னால் முடியும், எங்களால் முடியும், எங்கள் உழைக்கும் வர்க்கத்தால் முடியும்னு சொல்லி அவரை விட்டு பிரிஞ்சு நான் வந்துட்டேன். வந்து தான் நாம் என்ன பண்ணோம், நேராக போய் அன்றைய முதலமைச்சர் அம்மாவை பார்த்தோம், அம்மாட்ட எடுத்து சொன்னோம். அதெல்லாம் ஏற்கனவே பல பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த சங்கம் எப்படி வந்தது, ஏன் கட்சி ஆச்சு, அம்மா நமக்கு என்ன செஞ்சாங்க, என்ன அதிகாரம் தர இருந்தாங்க, அம்மா இறந்த மர்மம் என்ன, எல்லாத்தையும் ஒரு நாள் உடைக்கிறேன். இருக்கு ரகசியம் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஒரு நாளைக்கு உடைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். கேட்டிங்களா? அந்த மாதிரி அவர் முடியாட்டார். இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற வணிகர்களுக்கும் ஏழை எளிய வணிகர்களுக்கும் இந்த கையால் கையெழுத்து போட்டால் இந்த வாரிய நலத்திட்டங்கள் அத்தனையும் கிடைக்கும். சரியா? பிள்ளைங்க படிக்கிறதுக்கு போனோம், இறந்து போனா பணம், ஓய்வூதியம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உரிமையாக கொடுக்கலனா கூட ஏதோ பிச்சையாக போட்டிருக்காங்க, அது கிடைக்கும். ஆனால் அதை உரிமையாக வேணுன்றது அடுத்த கட்ட நகர்வு. மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்துருக்கோம், அது நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? இந்த வெள்ளையன் இறந்தாரு. அவர் இறந்த உடனே 3 துண்டாச்சு நான் கேள்விப்பட்டேன். அப்புறமா ஒரு 5 துண்டு ஆகிப்போச்சு போல, அங்கங்க பிரிவு. அதுல இருந்து ஒரு பிரிவு என்ன பண்ணாங்க, சீமானை கூட்டிட்டு வந்து மேடை ஏற்றி இந்த வணிகர்களுக்கு தான், அவர்கள் வணிகர்களை வைத்து வியாபாரம் செய்யும் ஒரு கூட்டம். இவங்க யாரு? இவர் அரசியல்வாதிகளை, தொண்டர்களை வச்சு வணிக அரசியல் செய்யும் இவர் ஒரு கூட்டம், இவர் ஒரு தலைவர். 2 பேரும் இணைஞ்சா தானே நல்லா இருக்கும். 2 பேரும் இணைஞ்சா தானே நல்லா இருக்கும். அதனால தான் 2 பேரும் மேடையில் இணைஞ்சிருக்காங்க. சரியா தோழர்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சங்கம் ஆரம்பித்து நல்லா போயிட்டு இருக்கு. 2016 அம்மா இறந்துடுறாங்க. சரியா? 2016 டிசம்பர் 5 அம்மா இறந்துடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அம்மாட்ட சில கோர்வைகள் ஃபைல் கொடுத்துருந்தோம் சாங்ஷன் பண்ணுறதுக்கு.
புண்ணியவதி கையெழுத்து போடாமலே சாங்ஷன் பண்ணாமலே இறந்துட்டா அது அம்மாவோட பிஏ பூங்குன்றம் எனது நண்பர் பூங்குன்றத்துக்கிட்ட பத்திரமா இருந்தது. அவர் கண்டிப்பாக குப்பையில் போட்டிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க இறந்த உடனே நான் பாதிக்கப்பட்டேன். ஹார்ட் உடஞ்சி போச்சு. இந்த சங்கத்தோட பொருளாளர் சுரேஷ்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தார். ஆனால் பேரில் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கார், ஃப்ராட் பண்ணியிருக்கார். சித்தி பையன் தான், தூரத்து உறவு சித்தி பையன். ஒரு கடையில் வேலைக்கு இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து கம்பெனி வச்சு கொடுத்து எல்லா உதவியும் செஞ்சு இந்த சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவருக்கு பண உதவியெல்லாம் பண்ணி சொந்தமாக கம்பெனி வச்சு கொடுத்து அவரோட பொண்ணு மருத்துவ செலவுக்கெல்லாம் பணம் கொடுத்து இந்த உழைக்கும் வர்க்கம் அடுப்பில் வெந்தனல்ல வெந்து அந்த காசை அவன் குழந்தைக்கு மருத்துவ செலவுக்கு கொடுத்தாங்க இந்த தோழர்கள். அந்த தோழருக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். துரோகம் பண்ணிட்டு என்ன செஞ்சான், நேராக என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி வெள்ளையன் சங்கத்தில் போய் சேர்ந்துட்டான். வெள்ளையன் சங்கத்தில் சேர்ந்து அங்கே கோயம்பேட்டில் ஒரு டீம் இருக்கானுங்க. ஒவ்வொரு மாநாட்டுக்கும் லட்சமாக வசூல் பண்ணுவானுங்க. சரியா, நல்லா வசூல் பண்ணுவானுங்க. மாநாடுன்னு போவானுங்க, நல்லா குடிப்பானுங்க, கூத்தடிப்பானுங்க, ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவானுங்க. விருகம்பாக்கத்தில் ஒரு டீம் இருக்கானுங்க யாவாசங்கன்ட்டு. அவனுங்களுக்கும் இதே வேலை தான். நல்லா வசூல் பண்ண வேண்டியது, ஊர் ஊராக போக வேண்டியது, மாநாடுன்ற பேரில் ரூம்பை போட வேண்டியது, குடிக்க வேண்டியது, ஊரை சுற்றி பார்க்க வேண்டியது, ஏழை எளிய வணிகர்கள் காசை செலவு பண்ணிட்டு வந்துட வேண்டியது. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிற அவனுகிட்ட போய் இவன் உதவி கேட்டு இந்த மாதிரி வந்து ஆகிப்போச்சு, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நீ என்ன தப்பு பண்ணன்னு அவங்க கேட்டிருக்கணும். சரியா, அந்த கடைசியாக நடந்த ஆண்டு விழாவுக்கு 5வது ஆண்டு விழாவுக்கு நடந்த அந்த வசூல், அந்த நோட்டுகள், அந்த பணம், அந்த சந்தா நோட்டு எல்லாத்தையும் அவன் எத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல விருப்பப்படலை. கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டேன். சரியா, ஏன்னா இன்னைக்கும் அவன் வந்து ஒரு போர்வை தூக்கி போத்திக்கிட்டு அதே வணிகர் சங்கத்தில், வெள்ளையனோட அதே வணிகர் சங்கத்தில் நான் பெரிய வியாபாரி சங்கத்துக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வை தூக்கி ஃபுல்லாக மூடிக்கிட்டு குள்ளா மொத்திக்கிட்டு சுற்றிட்டு அலைகிறான். அந்த மாநாட்டில் சீமான் பேசின இதே மாநாட்டில் அவன் மேடை ஏறி நிற்கிறான். ஆக எங்கே கொள்ளையடிச்சிட்டு வந்தாலும் எங்கள் சங்கத்துக்கு வந்துருங்க, நாங்கள் காப்பாற்றுறோம். இந்த கோயம்பேட்டில் இருக்காரு துரமாணிக்கம் உடனே வந்து உட்காந்துருவார் கட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்கு. எவன் தப்பு பண்ணிட்டு போனாலும் சரி, இந்த உழைக்கும் வர்க்கம், இந்த ஏழை எளிய உழைக்கும் வர்க்கம், இந்த கடை தொழிலாளிங்க ஃபோனை போட்டு கெஞ்சிரம் விளையாண்ட முடியாதுட்டாரு, கையை வரிச்சிட்டாரு, ஒன்றும் செய்ய முடியாதுட்டாரு. சவுந்தர் ராஜன் என்ற ராஜா அவர் அன்னைக்கு மாவட்ட தலைவர், அந்த உத்தமருக்கு போன போட்டு பேசணும். ஐயா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற இந்த துரமாணிக்க வந்து இந்த மாதிரி உள்ளே பூந்து எங்கள் குடும்பம் தேன்கூடு மாதிரி வச்சுருக்கோம், ₹1 2 சேர்த்து இந்த கடை தொழிலாளிங்க, இந்த ஏழை எளிய வியாபாரிங்க இந்த ஒரு கூட்டை கொண்டு வரேன் ஐயா. இந்த கூட்டை அம்மா இறந்ததில் சக்காய் போய் நிற்கிறோம், இவங்க உள்ளே வந்து கலைக்கிறானுங்க. அது பத்தாது, நீங்கள் இருந்து ஒரு சாதி சங்கம், அங்கேருந்து ஒரு நாடார் சங்கம், இங்கேருந்து ஒரு நாடார் சங்கம், 4 பாட்டில் சாராயத்தை வாங்கி ஊற்றினா போதும், எல்லாம் வந்துடுவானுங்க. வந்து ஒரே கட்ட பஞ்சாயத்து. எனக்கு ஆட்டு உடஞ்சி போச்சு. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே, ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தவனை கூட்டிகிட்டு வந்து முதலாளி ஆக்கி அவனை லட்சமாக சம்பாதிக்க வச்சதுக்கு நன்றி கடனா நம்மளை இப்படி பண்ணிட்டானே, சொந்த சித்தி பையன் சங்க இப்படி பண்ணிட்டானுங்களேன்னு எனக்கு ஹார்ட் உடஞ்சி போச்சு. அம்மா இறந்துட்டாங்க, ஆஸ்பத்திரியில் படுத்தாச்சு, கணக்கும் இல்லை வழக்கம் இல்லை, எல்லாம் அடிச்சு போயிட்டான். பேர் மாற்ற ஃபோர்ஜரி செஞ்சு, சரியா, அவன் திருடிட்டு போன ஒரு திருடனுக்கு இன்னைக்கு உடந்தையா அந்த சங்கம் இருக்கு. இந்த சங்கத்தை நடத்த விடாம குழி தோண்டி புதைச்சாங்க. அந்த வணிகர் சங்க பேரவை குழி தோண்டி புதைச்சாங்க. ஆனா இயற்கை இறைவன் விடமாட்டான் இல்லையா, வந்தான் கடவுள் ரூபத்துல. பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா இருக்காரு, அந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்தார். நாங்க அந்த மாதிரி விக்ரமராஜாவோட சித்தப்பா உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து என்னை காப்பாத்தினாரியா அந்த சாமியா வந்து காப்பாத்தினாரியா எங்க அத்தான் இருதயராஜா. அந்த சாமி கண்டு வரல, பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கண்டு உதவி பண்ணல. இன்னைக்கு 4 கோடி 3 கோடி கடை தொழிலாளிக்கும் 1 கோடி ஏழை எளிய வணிகனுக்கும் இந்த வியாபாரிக்கும் இந்த தொழிற்சங்கம் இல்லாமலே போயிருக்கும். பெருசா இன்னைக்கு பீத்திக்கிறாங்க. வெள்ளைய இறந்துட்டார், அவரை விட்டுடுறேன், அவர் நல்லது செஞ்சாரோ கெட்டது செஞ்சாரோ போயிட்டார், விடுங்க. ஆனா உயிரோடு இருக்கிறானுங்களே, ஒரு கேஸ் போட்டேன் ஜெயிச்சிட்டேன், இவன் திருடிட்டு போனான்ல, இந்த ஏழை எளிய தொழிலாளர்கள் பணத்தை திருடிட்டு போனான்ல, அவங்க கிட்ட வாங்கின காசை இல்லைன்னு சொன்னான்ல, கேஸ் போட்டாச்சு, எல்லாம் போட்டிருக்காங்க கேஸ். அதில் ஒரு கேஸில் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துச்சு, நீ பணத்தை கொடுத்தாவணுன்னு. சகாயன் ஈஸ்டன் சுரேஷ்னு அவனுக்கு பேரு, அவனுக்கு உடந்தே இருந்தவன் இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்க மொத்த யாவ சங்கத்துக்காரனும். அவன் வாங்கி ஊற்றின எச்ச சாராயத்தை குடிச்சிட்டு இன்னைக்கு அவனுக்கு சாதகமா அவங்க கூட சுத்துறானுங்க.
எத்தனை நாளைக்கு சட்டத்துல இருந்து அவனை காப்பாத்துவீங்க நீங்க? நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு. நீதிமன்றம் எங்களுக்கு சரியான தீர்ப்பை கொடுத்திருக்கு. மீண்டும் நடக்கிற கேஸ்ல சரியான தீர்ப்பை தரும். நிச்சயமா அந்த தொழிலாளிகளோட பணத்தை அவன் தரணும். மனம் திருந்தணும். திருடிட்டு போன காசை எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். இந்த சங்கத்தில் ஒப்படைக்கணும். திருடிட்டு போன நோட்டை கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அதுவும் துறமாணிக்க முன்னிலையில் கொண்டு இந்த சங்கத்தில் ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்காத வரைக்கும், மனம் திருந்தாத வரைக்கும் இந்த சங்கம் இன்னைக்கு வந்து இந்த பதிவில் சொல்றேன், நாளைக்கு மேடையை போட்டு லட்சம் வணிகருக்கு முன்னாடி சொல்லுவேன். சரியா? ஒரு வியாபார சங்க தலைவனை பார்த்தேன்னு நினைக்கிறீங்களா? பெருசா போய் பேசுறாரு சீமான். அதான் வியாபாரி. எது? அரசியல் வியாபாரி, வியாபாரியை வச்சு வியாபாரம் பண்ற வியாபாரி. இந்த ரெண்டு வியாபார சங்கம் ஒன்னா சேர்ந்து எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். இவங்க எங்க மாநாடுன்னு பொட்டி வாங்கிறவங்க, அவன் அங்க இது அது ஆன பூனு சொல்லி பொட்டி வாங்குறவன். இந்த நிதி அந்த நிதி ஒன்னா சேர்ந்து அப்படிதான் இருக்கும். நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்கப்பா. ஆனா மனம் திருந்துங்க. காலம் கொடூரமான தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி மனம் திருந்துங்க.